கிரீன்லாந்து. ஏன்னா அதுல வந்து ஃபுல்லா ஐஸ் கட்டி தான் இருக்குமா. நாடே வெறும் ஐஸ் கட்டியா தான் இருக்குமா, மரம் இருக்கானா. இன்னொன்று வந்து கத்தார், அது ஃபுல்லா பாலைவனமாக தான் இருக்குமா. கத்தார்ல எல்லாம் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாதான். நம்ம அப்படியே இருக்கோம், மரத்து நிழல்ல நல்ல இயற்கை காற்றோடு ஒன்றி இருக்கும். இப்ப நம்ம இன்னும் உங்க வருங்காலங்கள்ல நீங்க இந்த மரத்தை அதிகமா வளர்த்தீங்கன்னா தான் அது அந்த பேசிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மரம் என்ன பண்ணுது அதனுடைய அதனுடைய வேலை என்ன? காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பூரா உறிஞ்சிக்கிட்டு நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குது. நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன் தான். அப்ப நமக்கு தேவையான சுத்தமான காற்றை அது கொடுக்குது. நம்ம வாழ்றதுக்கு ஆதாரமா இருக்கிறதே மரம் தான். இப்ப மரமே இந்த இடத்துல இல்லை அப்படின்னா காற்று வந்து மாசுபட்டுரும். காற்று மாசுபட்டுட்டா அந்த மாசுபட்ட காற்றை தான் நம்ம சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவங்க வந்து நம்மள மரம் வளருங்க சொல்றாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பிற்காலத்துல வந்து நமக்கு அது நிறைய வகையில காய் கனி பழம் எல்லாம் கொடுக்குது. மரம் நம்ம வீட்டுக்கு தேவையான பலகைகளை அறுக்கிறதுக்கு அது பயன்படுது. அது மரம் தான் உலகத்துல வந்து அடிப்படை தேவை மரம். அதை எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும். ஆடு மாடு, நம்ம கிராமத்துல இருக்கிறோம், ஆடு மாடு கடிக்கும். அதுக்கு நம்ம வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்லி சின்னமா முள்ளு செடியை வெட்டி வைக்க சொல்லுங்க. அந்த மாதிரி பாதுகாத்தீங்கன்னா, யாரும் ஒரு பொண்ணு சொன்னா, யாருன்னு தெரியல, அதாவது அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் அது எனக்கு அன்பா இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன்னு சொன்னேன். அது உண்மைதான். சயின்டிபிக்கா இது வந்து நிரூபணமான உண்மை. மரத்தோட நம்ம பேசணும்னா, நீங்க வந்து கோபமா கவலையா போய் ஒரு 4 நாளைக்கு எனக்கு தண்ணி ஊற்றி பாருங்க. அதுவும் வந்து வாடி போய் இந்த இலையெல்லாம் வாடி போய் உண்மைன்னு தான் இருக்குமா. நீங்க சந்தோஷமா அதுகிட்ட சிரிச்சுக்கிட்டே உங்க மனநிலையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டு நீங்க போய் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா அதுவும் உங்களோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி அது வந்து தலன்னு இருக்குமா. இது வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. அதனால நீங்க மரத்தோட நீங்க பேசுங்க. அதோட சந்தோஷமா நீங்க தண்ணி ஊற்றி வளர்த்தீங்கன்னா பிற்காலத்துல நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் அப்படின்னு நான் வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் நான் வளர்க்குறேன் அப்படின்னு நீங்க ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 வயசு 25 வயசு ஆகும்போது உங்களால் உருவாக்கப்பட்ட மரம் ஒரு 20 மரம் நிற்கும். அது உங்க பேர் சொல்லும். அப்போ வந்து பெரிய பெரிய மரமா நிற்கும். உங்க பேர் சொல்லும். சுத்தி உங்களுக்கு நிழல் கொடுக்கும். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே மரத்துல இருந்து கிடைக்கும். அரச மரம்லாம் ஏன் அந்த காலத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த அரச மரத்துக்கு